பாலாஜி பின்னாடி கட்டியா இல்ல ஒரு மாதிரி நடந்து வந்தியே? நீங்க அந்த டாக்டரா? ஹலோ சார், ஏன் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லா லைட்டும் எரிதான்னு பாக்குறேன். ஏன்னா எல்லா லைட்டும் எரிஞ்சாலும் நான் கொஞ்சம் டிம்மா தான் தெரியும். நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க அழகுதான் சார். மல்ல அழகா இருக்கிற மல்ல. நீங்க எப்படி சார் போலீஸ் ஆனீங்க? முதல்ல நீ அடக்க ஒடுக்கமா உட்காருமா. என்ன பப்பர நேரம் உட்கார்ற? சாரி சார், சாரி சார். யார் நீ? சார் ஆங்கர். என்ன டாங்கர் எல்லாம் கொண்டு வந்து ஆங்கர் உட்கார வச்சா? வாய்ஸ்க்கு போயிட்டே நீ. பேசாம இருமா. சரி சார், நீங்க உங்க ஸ்டோரிக்கு வாங்க சார். வர எங்க வர விடுறீங்க? சரி சார், சாரி சார். ஆமா, ஏன் லேட்டு? பாத்ரூம்ல தண்ணி வரலையா? வீட்டுல ரெடி பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சியா? எந்த பண்ணாட பக்கி வீட்டுல தண்ணி வரலன்னு இப்ப டியூட்டி நேரத்தை நீ போயிருக்க? உங்க வீட்டுல தான் ஐயா. பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அப்புறம் உங்க பொண்டாட்டி காய்கறி வாங்க சொன்னாங்க, வாங்கி கொடுத்துட்டேன். வெரி குட். புடவையும் அயன் பண்ணி கொடுத்துட்டேன். அதோட நீ பாட்டு போதும். நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியும். புடவையோட நீ பாட்டு. ஆமா, மொத்தம் எத்தனை பிளேட் வச்ச? எத்தனை பிளேட் வச்ச? ஐயா 4 பிரிச்சையா. 6 பிளேட் வைக்கணும். 6 பிளேட் வச்சு கொடுத்தாதான் அவளுக்கு பிடிக்கும். ஐயா சுருக்கம் இல்லாம பண்ணிட்டேயா. டேய், நீ கான்செப்ட் சுருக்கமா பண்றவன். சரி, ஒரு உயர் அதிகாரி வராரு. ஆமாயா. அதனால நான் சொல்றேன், ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லு? ரோட்டு ஓரத்துல பழக்கடைக்காரங்கிட்ட 500 ரூபா, ஹெல்மெட் போடாதவன்ட்ட 100 ரூபா, நடபாதையில கடை போட்டிருக்கவன்ட்ட 200 ரூபா, பிச்சை எடுக்கிறவன்ட்ட 50 ரூபா, எல்லாமே நோட்டா வாங்க சொல்லிருக்கீங்க. சில்லறையா வாங்க கூடாதுன்னு இருக்கீங்க. இதை பத்தி பெருமையா சொல்ல சொன்னா நான் மாமூல் வாங்குறது நம்ம சொல்ல சொன்னாங்க. இவனே நீ சொல்லு. ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? அவன் கரெக்டா சொன்ன பிறகு என்ன சொல்ல சொன்னீங்க? ஆமா, அவன் தான் கரெக்டாவே சொல்லியே. நான் எப்படி சொல்றது? கரெக்டா தான் சொல்றேன். ஒண்ணு கும்பிடுவா. ஐயா ஏட்டையா, விடு 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 விடு. கூலம் எட்டாவது ஒண்ணும் டேக்கப் ஆக கூடாது. கூல் பண்ணு. இப்ப உயர் அதிகாரி வராது. சரி, எல்லாரும் ஆளாட்டா இருங்க. ஓகேயா. கொக்கா லங்கா குருவி லங்கா ரங்கா சோக் காந்தி பேட்ட புத்தாப்பு கலகல்லா வாசனா படிவேந்தி வாசனா படிவேந்தி. என்ன வெந்தியம்? என்ன வெந்தியம்? ஐயா நீங்க தான் விளையாட்டா இருக்கு சொன்னீங்க. நான் சொன்னது அலாட்டி. ஓகே, நீ பண்ணது காமெடி தான் ஒத்துக்கிறேன். சரி சரி சரி, உயர் அதிகாரி வர போகுது, சீக்கிரம் வாங்க. சரி. யார் நீ? 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி 7 சாமி 8 சாமி 9 சாமி 10 சாமி. இரு சாமி, மைக்க போடுறேன். இவ்வளவு பெரிய பெரியா சார், உங்களுக்கு என்ன சார் அப்படி வேண்டுதல்? என்ன அப்படி வேண்டுதல்? ஃபைல் வாங்கி சார், சிட்டில இருக்க மொத்த ரவுடிகளோட டீடைல் கேஸ் ஃபைல் இங்க உடனே வந்தாகணும். ஐயா அந்த பையன் தான் அது. தெரியல, தெரியும். அந்த ஃபைல் தான் எனக்கு தெரியும். நான் ஃபைல வீசின போய் நீங்க பாஞ்சு பிடிச்சிருக்கணும், பறந்து பிடிச்சிருக்கணும், படுத்து பிடிச்சிருக்கணும். இந்த ஃபைல பிடிக்காது நீங்க அக்யூஸ் எப்படி பிடிக்க போறீங்க? ஐயா பாஞ்சு பிடிங்க. ஐயா சரி, விடுங்கய்யா. சார் சார், அலாட் சார், சொல்லுங்க சார். வாங்க சார். வந்துட்டேன்ல. வந்துட்டீங்க, பேசுங்க சார். செட் அப். ஓகே சார். ஓ பேர் என்னையா? சார், என் பேர் ஏகாமரம் சார். உனக்கு யாருல வேலை கொடுத்தா? யார் சார் கொடுத்தாங்க? இந்த வேலையை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தலைமுறையா வேற. ஆமா ஆமா. இருமா. அவங்க நீங்க சொன்னதுக்கு கை தட்டல சார், நீங்க விட்டதுக்கெல்லாம் கை தட்டி இருக்காங்க. வாங்க சார், வாங்க சார். நீ செஞ்ச காரியத்துக்கு ஒரு தூத்துக்குடி டவுன்ல ஓட ஒரு நடு ரோட்லயே வச்சு துப்பாக்கியாலே சூப்பர் சார். துப்பாக்கியால வெட்டுவாரா? சொல்றியா? முனியாண்டி விலாஸ்ல பிரியாணி வேண்டு பண்றோமாயா? கடமையை செய்யாம கடமையை செய்யாத குறுக்க வந்ததுக்கு என்கவுண்டர்ல போட்டணும். இதாயா பசிக்க. கடமையை செய்யாம குறுக்க வந்து என்கவுண்டர்ல போட்டு சார், கடமை செய்யும் போது சார், கடமையை செய்யும் போது குறுக்க வந்து என்கவுண்டர்ல போட்டு நம்ம லிமிட்டுக்கு எத்தனை ஸ்டேஷன்ல இருக்கு? 8 இருக்குயா. தப்பா 6 தானே இருக்கணும். ஐயா 2 ரயில்வே ஸ்டேஷன் ஐயா. இவ்வளவு வேலை விசாரிக்க சார். இவன் ஏதோ ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருக்கான் சார். விசாரிக்க சார். விசாரிக்கலாம், கூட்டு வந்தது அவரு தானே.
நீ என்னடா தப்பு பண்ண? ஐயா அவன் விவசாய நிலத்தை சென்ட் போட்டு விக்கிறாயா? ஏய், நாரிடக்கூடாதுன்றக்காக சென்ட் போட்டிருக்கான், அதுல என்னடா தப்பு இருக்கு? கேட்டா ஐயா அவன் விவசாய நிலத்தை கூறு போட்டு விக்கிறாயா? ஏண்டா சோறு போடுற விவசாய நிலத்தை கூறு போட்டிருக்கியே, வெக்கமா இல்ல? உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஐயா காசு எதனா கொடுத்தானுங்க. சும்மா விடக்கூடாதுல்ல, காசு கொடுத்தானுங்க. யாரா நீ? யாரா? கான்ஸ்டபிள்யா? சார் வாங்க சார், வாங்க சார். இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் தான்டா. இன்ஸ்பெக்டரியா சொல்றா. நல்லி எலும்பு தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க, இப்ப முதுகெலும்பு கேக்குறீங்க. சார் ரொம்ப நேரம் அப்புறம் ஒரு காமெடி பண்றா சார். தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் எப்படி போய் அவன் உட்காந்துருக்கான்? என்னடா தப்பு பண்ண? ஐயா பீச்ல பலூன் வித்தாயா? பீச்ல பலூன் வைக்கிறது என்னடா தப்பு? ஐயா வேற பலூனுங்க அது. சரி சார். என்ன வார்த்தை பேசுற? என்ன வார்த்தை பேசுற? ஒரு உயர் அதிகாரி விசாரிச்சுட்டு இருக்காரு, நீ சாரி சொல்ற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன? அண்ணா ஒரு உயர் அதிகாரி விசாரிச்சுட்டு சாரி சொல்றேன். சாரி எப்படாங்க? சாரி தானடா கேட்டேன். சார் அவன் எப்படி சார் போற துண்டியா வேற துண்டியா சார் நீங்க? அவன் சாரி கேட்டுக்கிறான், சொன்னப்பல எப்படா நீ சாரி கேட்கணும்? இவ்வளவு நாள் தெரியாது உனக்கு, இவ்வளவு நாள் தெரியாது. போடாத. சார் நீங்க எல்லாம் வரணும் சார், வரணும். பழைய சத்திரனா வரணும் சார், நீங்க பழைய பன்னீர்செல்வமா பன்னீர்செல்வமா வரணும். வாங்க சார். ஏய் அருமநாயகம். ஆஹா அருமை சார். ஏய் அருமநாயகம். ஆஹா. ஏய் அருமநாயகம். ஆமா சார், ஆமா சார். சார் உங்க மூஞ்சில 3 முகம் தெரியுது சார். தீப்பெட்டிக்கு ஒரு பக்கம் ஒரு ஸ்னாப். இந்த அலெக்ஸ் பண்ணிருக்கு எந்த பக்கம் ஒரு சால் தீ பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சார். நீங்க ஒரு சிங்கம் மாதிரி சார். சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, நடு ரோட்ல வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா? பாத்திருக்கியால ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ல. சார் உங்களெல்லாம் தனி ஒரு நாள் அடக்க முடியாது சார். பண்ணலையா சார்? உங்களெல்லாம் வந்து தனி ஒரு ஆள் அடக்க முடியாது சார். நண்பன் யாருன்னு சொல்லு. சார் சச்சின் தெண்டுல்கர் வரான் சார். சார் சச்சின் தெண்டுல்கர் வரான் சார். இது யார் வயசுது? இருங்கயா வர்றதா. கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், முன்னாடி வாங்க சார். சார் உங்களெல்லாம் வந்து தனி ஒரு நாள் அடக்க முடியாது சார். எப்பவுமே இருக்கலையே வாழ்றவே அவன். ஐயா இது ஏதோ பானிபூரி விக்கிற மாதிரி இருக்கு சார். ஐயா நீ இருக்க தெரியவே மாட்டீங்க. துங்கிள் துங்கிள். ஐயா ஆமா டுங்குல் டுங்குல். ஐயா ஐயா அப்படியே ஆகிடுச்சு. சார் டுங்குல் டுங்குல் இல்ல சார், அது ட்விங்கிள் ட்விங்கிள் சார். அதான் சார், அதான் நீங்க ஃபர்ஸ்ட் டுங்குல்ன்றீங்க. வேணா எழுதி போட்டு படிச்சுக்கிறேன் போ. சரி சார், இப்ப நீங்க சொல்லுங்க சார். ஆக மொத்தம் 4 பேரு. சரிங்க சார். எங்களுக்கு பயதா என்னன்னு தெரியாது. ஏடா எங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. சூப்பர் சார். உங்களுக்கு சார் இவரை அடக்க முடியல, உட்காருங்க. டேய் சார் உட்கார விடா. இவருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அவருக்கு. சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். நீங்க ஒரு வாங்கினாங்க சார். ஐயா நீங்க ஒரு சத்துருக்கீங்க. நீங்க ஒரு கேப்டன் பிரபாகரன். ஐயா நீங்க ஒரு பொறுமோக்கியா? ஐயா 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 உட்காருங்க. சார் உட்காருங்க. சைலண்டா இருங்க. சொல்லுங்க. இவர வந்து பல வகையில வந்து ஒரு திறமைகள் இருக்கு. மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஆமா இது மல்டிபிள் பர்சனாலிட்டி அதுதான் இருக்கு. நீ ஏதாச்சும் ஒரு படத்தை பேரை சொன்னா உடனே அதுவா மாறிடுவாரு. அதனால எல்லாம் அமைதியா இருங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு டாக்டரால தானே இதை சரி செய்ய முடியும். ஐயா நீங்களே டாக்டர் ஐயா? சின்ன கேரக்டர், இதுக்குன்னு ஒரு ஆளை போட முடியாது சார். இப்படி பாருங்க. என்னடா லிப்கிஸ் அடிக்க? என்ன பண்றீங்க சார் சொல்லுங்க சார். என்ன கேட்ட சொல்லுங்க. சார் இப்போ உங்களுக்கு 10 வயசு. என்ன பண்றீங்க? எங்க அப்பா கூட கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தேன். நிறுத்துங்க சார். இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்ததில்ல, நீங்களும் என்ன பார்த்ததில்ல. நம்ம நாட்டுல பெண்களை தாயா தங்கா நினைக்கிறது இந்த மண்ணுல தான். அதே பெண்களை கருமாரி, சிவகாமி, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் இப்ப வந்து உங்களுக்கு 15 வயசு சார். ரொம்ப கேவலமா என்ன பண்றீங்க? எங்க அப்பாவோட வல்லரசு படம்ல அது பாத்துக்கிட்டு மட்டும் வந்து இருக்குவா. வல்லரசு தான். ஏய் சார் சொல்லுங்க சார். நான் காந்தியா இருக்கிறது, சுபாஷ் சந்திர போஸ் மாறுறது உன் கையில தான் இருக்கு. நானா மேக்கப் பண்ணு? ஏய் நானா மேக்கப் போட்டிருக்கேன்.
வேற லெவல். சார் இப்போ உங்களுக்கு 20 வயசு. சிம்மாடா, நரசிம்மா. கரண்ட தொட்டா இது என்ன? கரண்ட தொட்டா சாதாரண மக்கள் தான் சாகரிக்கும். முதல் முறையா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 4 போலீஸ் சேர்ந்து 2 கைதியை என்டர்டெயின் பண்ணி இப்பதான் பாக்குறேன். சார் இப்போ நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. செங்கல்பட்டுக்கு தாம்பரத்துக்கு நடுவுல, மரமேநகர் மறைமலை. செங்கல்பட்டு தாம்பரத்துக்கு நடுவுல, பல்லாவரத்துக்கு மீனப்பக்கத்துக்கு நடுவுல, குளம்பேட்டை ஐயா சின்னமலையா? என் வீடு கோடமலடிக்கு கோடப்பக்கத்துக்கு நடுவுல. ஐயா வல்லவன் ரோட்லயா? பௌரஸ். இப்போ வந்து உங்களுக்கு 40 வயசு சார். 39 தான் ஆகுது. சரிங்க சார், அப்படியே உட்காருங்க சார். டயர்ட் ஆயிட்டீங்க சார், உட்காருங்க சார். உங்க அப்பா அப்பத்துல இருந்து வெறும் போலீஸ் படமா கூட்டு போய் காட்டி இந்த ஆளை இப்படி கட்டி வச்சிருக்காங்க. ஓ பைத்தியம் இது ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து இவருக்கு நிறைய மிமிக்ரி டேலண்ட் இருக்கு. இவர் வந்து இந்த கலக்க போகுது சீசன் 7 வருது இல்ல, அதுல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாருன்னா இவர் குணமாயிடுவாரு. அது கஷ்டமா சார்? சார் எல்லா வயசும் ஒரே வயசுல பண்ணுவாரு சார். அதுதான் டிஃபரெண்ட் காட்டணும்ல. ஓ ரைட். அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டு. என்ன ஆளு? நல்ல ஸ்டேஷன்லாம் அருமையா இருக்கு. எதுவுமே பேசாதீங்க, அவரா ஒரு முடிவுக்கு வருவாரு. வணக்கம். போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை தேடி வந்தீங்களா? ஐயா அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சின வழக்குல 2 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க ஐயா. அவனை பூந்தமல்லி கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணிட்டேயா? பன்னீர் என்ன பண்ணிருந்தீங்க? பன்னீர் நீங்க தான்யா? இல்ல, பூந்தமல்லி கோர்ட்ல அவனை சரண்டர் பண்ணிரு. சரிங்க சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார். எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க சார். போய்யால தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்சு இதை விட வந்து உண்மையா சொல்றேன், நான் சிரிச்சதே இல்லை. அப்படி சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். என்ன ஃப்ளோ, என்ன டைமிங்லாம் அடிச்சுக்கவே முடியாது பாலாஜினா. நீங்க வேற லெவல் பாலாஜின. உண்மையிலேயே சொல்றேன், உங்களுடைய திறமைக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற புகழும் அங்கீகாரமும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா ஒரு நாள் நீங்க வந்து வேற லெவல்ல வெளியில வருவீங்க. அந்த டேக்காக நான் எல்லாருமே வெயிட் பண்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்.